ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாரா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கு நம்ம ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, முடிஞ்சால் ஒரு ஹைக் பண்ணிக்கோங்க. ஓகேடா, டேரெக்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அப்போ எடுத்ததுமே அப்படியே ஒரு டைனிங் ஹாலை காட்டுறாங்க. அதில் ஆல்ரெடி ஜேகே அவனோட டேபிளில் உட்காந்துட்டு இருக்கான். மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் அப்படியே சுற்றி உட்காந்துருக்காங்க. அதில் ஒரு சீட் மட்டும் ஜேகேக்கு பக்கத்தில் காலியாக இருக்கு. வயன், இப்போ நீ கீழே போகணுமா? ஐயோ, இப்போ உனக்கும் அவனுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. கீழே போனேன்னா உன்னையும் அவனையும் வச்சு கலாய்ப்பாங்களே. வேணாம் வயன், நீ நல்லா துருன்னு இருப்ப. ஆனால் இவனுக்கு நல்லா அடக்க ஒடுக்கமான பொண்ணு தான் பிடிக்கும். அப்பனா போயிட்டு ஏதாச்சும் வருது வாயில, நல்ல அமைதியான பொண்ணை கட்டிக்க வேண்டிதானே? நான் தான் வேணும்னு எங்கள் அப்பா கிட்ட எனக்கு பிடிக்கலனாலும் கேட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இதெல்லாம் ரொம்ப ஓவர். இப்போ அவன் ஃப்ரீடம் போச்சு, எல்லாமே போச்சு அப்படின்னு அவள் அப்படியே புலம்பிட்டே ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்கா. அப்போ அவள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அப்படியே ஜேகே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். உனக்கு இறங்கி வர்றதுக்கு இவ்வளோ நேரமாடி? அப்போலேருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிற, அடுத்த ரூம்குள்ளே போகிற, வெளியில் வர்ற, ஆட்டமாக கட்டிகிட்டு இருக்க. இறங்கிடி உனக்கு கொஞ்சம் நஞ்சு ஆட்டமாக போடுற. வா, உனக்கு ஷப்பே அமைதியாக இருக்கணும்னு கற்றுக் கொடுக்குற அப்படின்னு அவன் வர்றதே கண்ணெடுக்காமல் பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவளும் அப்படியே இறங்கி வந்துட்டு, என்னது ஒரே ஒரு சீட் தான் காலியாக இருக்கு, இவனா போய் எங்கே உட்காருது? ஆன்டி பக்கத்தில் அங்கிள் இருக்காரு. இன்னைக்குன்னு பார்த்தா எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் ஒன்றா டைனிங் ஹாலில் அசம்பிள் ஆகணும் அப்படின்னு போகிறா. அப்போ வர்றது அப்படி ஜேகே பார்க்குறான். அவளுக்கும் தெரியுது. அயன், இப்போ நீ அவரை பார்க்கணுமா என்ன? இல்லை 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 இல்லை, பார்க்காத அவனை பார்க்காத. ஆனால் ஏன் என் கண்ணை ஆட்டோமேட்டிக்காக பயத்தில் அவனே பார்க்க தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே பார்க்குறா. அவள் பார்க்குறான்னு தெரிஞ்சும் ஜேகே அப்படியே சேர் அப்படியே பின்னாடி இழுத்து விட்டு அந்த சேர் மேலே அப்படியே டேப் பண்ணுறா. இங்கே வந்து உட்கார் அப்படின்னு சைகையில் சிக்னல் பண்ணுற மாதிரி. அங்கேயா? இல்லை 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 இல்லை, அங்கெல்லாம் உட்காரக்கூடாது, தள்ளி போய் உட்காரலாமா? அப்போ ஜேகே பார்க்குறா அவள் தள்ளி ஒரு மாதிரி நகண்டு போகிறத. இங்கே வந்து உட்கார்றி அப்படின்னு சொல்லிட்டு சைகள் அகின் கண்ணால் சொல்கிறான். வேணாயன், போய் உட்காந்துரு அப்படின்னு கப்பு சிப்பன் போய் உட்காந்துடுறா. உட்காந்ததுமே ஜேகே அவனோட ஒரு கை எடுத்து அவளுடைய தொடை மேலே வைக்கிறான். எந்த அளவு போட்டு பசைய முடியுமோ அந்த அளவு போட்டு பசஞ்சிட்டு இருக்கான். ஜேகே, என்ன பண்ற? கையெடு. எடுக்க முடியாதுடி, நல்லா பஞ்சு மத்த மாதிரி முள்ளுன்னு வச்சிருக்கல. என் கை இங்கே தான் இருக்கும். என்ன பண்ணுவ? ஆன்டி, இதோ எடுத்துக்கிறேன் ஆன்டி, ஃபுட் தானே. ஜேகே, ஐயோ எனக்கு வேற ஒரு மாதிரி ஆகுதே அப்படின்னு அப்படி இப்படின்னு நெளிஞ்சிட்டு இருக்கா. என்னம்மா வயன், என்னாச்சு? ஏன் நெளிஞ்சிட்டே இருக்க? ஸ்டொமக் எதுவும் அப்செட்டா இருக்கா? உங்க பையனுக்கு தான் மூளைக்கோளாறு. என்ன பண்றான்? அப்போ வேணும்னு அப்படியே ஸ்பூனை கீழே தள்ளி விட்டுட்டு அவ அப்படியே கீழே போறா. ஜேகே, இன்னொரு தடவை தொட்டான்னு வச்சுக்கோ, கையை வெட்டிடுவேன். ஓ, அப்போ நீ தொடுறியாடி அப்படின்னு அவன் பக்கமாக திரும்பி கால் ரெண்டையும் நல்லா விரிச்சு வச்சு உட்கார்றான். ஐயோ கடவுளே, இந்த டீமன் கிட்ட இருந்து எனக்கு காப்பாற்ற மாட்டியா? இந்த அரக்கன் கிட்ட இருந்து. ஏய், ஒழுங்கா மேலே வந்து உட்கார்றி. கீழே இப்படி உட்காந்துருக்கும் போது எல்லாமே தெரியுது. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏன் இன்னும் பார்க்கணுமா? மேலே வந்து உட்கார மாட்டியாடி நீனு? என்ன தெரியுது அப்படின்னு அவள் தான் நோட்டீஸ் பண்ணா. உள்ளே போட்டிருக்கிறதெல்லாம் அவள் குட்டியோண்டு டாப் போட்டிருக்கிறது தெரியுது. ஐயோ வயன், என்னடி அவன்கிட்ட பல்ப் வாங்கிட்டே இருக்க? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட ஏதாச்சும் ஒரு பிளான் கேட்டால் அவங்க பக்காவாக மாஸ்டர் பிளானாக ஏதாச்சும் ஒன்று போட்டு கொடுப்பாங்க. அதில் கண்டிப்பாக பாரு ஜேகே அப்படின்னு மறுபடியும் மேலே வந்து உட்கார்றா. அப்போ ஜேகே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியாச்சும் அவள் கொஞ்சம் தள்ளி உட்காந்துருந்தா. இப்போ அவளோட சேரை பிடிச்சி அப்படியே பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அவளோட ஒரு கால் எடுத்து அவனோட கால் மேலே போட்டுக்கிறான். இன்னும் கை அவனுக்கு இருக்க உள்ளே போயிட்டே இருக்கு. ஒயனுக்குலாம் அப்படி ஒரு மாதிரி ஆகுது. என்னடி ஃபுட்டு எப்படி இருக்கு? உன்ன மாதிரியே கேவலமாக இருக்கு, ஆனால் எனக்கு சூப்பராக இருக்கேடி. உனக்கு இருக்கும் ஜேகே, ஏன் இருக்காது? ஜேகே கையெடு
அப்படின்னு அவன் இன்னொரு கை வச்சு ஜேகேயோட ஒரு கையை அப்படியே பிடிச்சிட்டே இருக்கா. இருந்தாலும் ஜேகே ஒரு மாதிரி பண்ணுறான். அவள் அப்பப்போ ஜேகேயோட கை மேலே அடிக்கிறது அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி ஃபன்னாக தான் போயிட்டுருக்கு இந்த டேபிளில். அட்லாஸ்ட் எல்லாரும் அப்படியே சாப்பிட்டு முடிக்கிறாங்க. வயனும் நான் வேணான்னு சொல்ல இன்னொரு ஸ்பூன் ரைஸை அப்படியே போட்டு வச்சிட்டாங்க. இப்போ நான் எப்படி ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறது? அப்போ எல்லாரும் போயிட்டாங்க. அந்த டைனிங் டேபிளில் ஜேகே அண்ட் வயன் மட்டும்தான் இருக்காங்க. ஜேகே எப்படி வயனை பார்க்குறான். என்னடி சாப்பிட முடியலையா? நான் சாப்பிட்டு காட்டுட்டா அப்படி சாப்பிட்ணுன்னு. இவன் டோனே ஒரு மாதிரி இருக்கு. வேணாம் மிஸ்டர் சிஓ சார், நீங்கள் உங்கள் வேலையை பார்ப்பீங்களா? நான் என் வேலையை பார்ப்பேனா? நானும் என் வேலையை பார்க்குறேன்னு தாண்டி சொல்கிறேன். ஆனால் நீ தான் என் வேலையை பார்க்கவே விடாமல் ஊட வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கியே. நான் என்னடி பண்ணுறது? இந்நேரம் இவன் அமெரிக்காக்காரன் கூட சாட்டிங்லலாம் இருக்கணும். ஏன் இவன் இப்போ வந்து என் உயிரை வாங்கிட்டு இருக்கான்? ஸோ எங்கே நைட்டாக இருக்கும் போது அமெரிக்காவில் டேயாக இருக்கும். ஸோ அது ஒரு அமெரிக்கன் பேஸ்டு கம்பெனி. அதுக்கு தான் அவன் சிஓவாக இப்போ கொரியாவில் ஸ்டாண்ட் பண்ணி அவங்களோட ஒரு புது கம்பெனியவே வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, ஓன் எம்பசி மாதிரி. அப்போது அவங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாருமே அமெரிக்கன் பேஸ்ட். ஸோ அவங்க கூட ஏதாச்சும் டீலிங் ஒரு அதர் அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஏதாச்சும் ப்ராஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த டைம் ஸ்கெடியூல் பண்ணிவிட்டு அதுக்குப்படி அவங்க வந்து மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ அவள் அதை தான் மென்ஷன் பண்ணுறா. ஓ, நீயும் தானடி சொன்ன சின்ன வயசில் அமெரிக்கா போகணுன்னு. போகலாமா முதலிரவுக்கு? இல்லை பையன் இவன் கண்டதே பேசி கருமமாக ஆக்குவான். வேணாம் அவனை பார்க்காத. என்னடி லாஸ்ட் ஸ்பூன் ரைஸ் வாய்க்குள்ள இறங்க மாட்டுதா என்ன? நான் வேணா ஆசையாக ஊட்டி விடட்டா அப்படின்னு கையில் எடுக்க வர்றான். ஆனால் ஒயன் அப்படியே பிளேட்டை தூக்கிட்டு எழுந்துடுறா. அப்போது ஜேகே, எங்கே போனாலும் உன்னை விட மாட்டேன்டி. அதை எப்படி விடுவேன்? விடவே மாட்டேன் அப்படின்னு அவளை பிடிச்சி அப்படியே இழுத்துப்பா அவனோட மடியில் உட்கார வச்சுக்கிறான். என்ன பண்ணுற ஜேகே, விடு. நம்ம தலைக்கு மேலே ஒரு சாண்டிலியர், அதுலேருந்து வர அழகான வெளிச்சம். டைனிங் ஹாலில் யாருமே இல்லை. எங்கள் அம்மா அப்பா மற்ற ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் அவங்கவுங்க அலோகேட் பண்ண ரூமுக்கு போயிட்டாங்க. இப்போ நீயும் நானும், எப்படி நீயும் நானும் தனியா? நீ வேற அப்படியே ஒரு மாதிரி குட்டியாக கவுனை போட்டிருக்க. அது வேற தொடையெல்லாம் அப்படியே பலான்னு இருக்கு. அப்போ 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 என்ன? அப்போ பார்க்கணும்ல ஒரு கை. நீ ஒரு கையும் பார்க்க வேணாம், 2 கையும் பார்க்க வேணாம். என்னை விடுச்சேக்கே. சரி விட்டுறா. ஐ லவ் யூ சொல்லு. ஐ ஹேட் யூ கம்ப்ளீட்லி அப்படின்னு கத்திட்டு ஓடி போயிடுறா. ஜேகே அப்படியே உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கான். ஐ நோடி எலி குஞ்சு என்னை ஹேட் பண்ணுறேன்னு, பட் ஜேகே லவ்ஸ் யூ. நீயும் நான் லவ் பண்ணுவ. ஸோ வயனுக்கு பிடிக்காம ஜேகே தான் அவங்க அப்பா கிட்ட போய் வேணும்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி அவளை மேரேஜ் பண்ணியிருப்பான். ஸோ ஜேகே வயன் 2 பேர்த்துக்குமே சின்னதுலேருந்தே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும். ஒரு சில இன்ஸ்டன்ட்னால தான் ஜேகேவை கண்டாலே அவளுக்கு பிடிக்காது. ஸோ அதனால இப்போ வரைக்கும் அப்படியே ஹேட் பண்ணிட்டு சுற்றிட்டு இருப்பா. ஆனால் ஜேகேக்கு இவளை பிடிக்கும் தான். ஆனால் அவனோட லவ் லாங்குவேஜே இவளை டீஸ் பண்ணுறது, இவளை வெறுப்பேற்றி பார்க்குறது, இதுதான் அவனோட லவ் லாங்குவேஜ். ஸோ அப்படி தான் அவனும் இருந்துகிட்டு இருப்பான். அப்படியே அவனும் ரூம்குள்ளே போகிறான். பார்த்தா வயன் ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கா. வந்துட்டான். எனக்கு என்ன பண்ண போகிறானோ? நேற்று அப்படியே தப்பிச்சிட்டேன், ஆனால் இன்னைக்கு அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக ஃபோனே வராமல் அவளோட ஃபோன் எடுத்து, தான்யா, ரொம்ப நாள் ஆச்சுடி உன் கூட பேசி. ஃப்ராடு, ஃபோனே வராமல் எப்படி ஃபோன் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு அவள் பண்ணுற ஆக்டிங் எல்லாத்தையும் ஜேகே பார்த்துட்டு இருக்கான். தான்யா, அப்புறம் டிராகன் என்னாச்சு? ஓ, 2 பேத்துக்குள்ள சண்டையா? எத்தனை டைம் சொல்கிறது 2 பேரும் சண்டையே போட்டுக்க கூடாதுன்னு. அப்போ ஜேகே டிராகனுக்கு மெசேஜ் பண்ணுறான். டேய் டிராகனா, உனக்கும் தானியாக்கும் சண்டையா என்ன? அப்போ டிராகனும், இல்லையடா இல்லை மாப்பிள்ள, சண்டைலாம் இல்லை, இதோ யார் என் பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருக்கா, அவளை பிடிச்சி நான் கொஞ்சிட்டு தான் இருக்கேன். ஓஹோ, டேய் தானியாவை சொல்லி இப்போ உண்மையாகவே ஒயினுக்கு கால் பண்ண சொல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஜேகே வேணும்னே, உன் ஃபோனை கொடு, தானியா கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன்
ஆ, என் ஃபோன் எதுக்கு உனக்கு? அதெல்லாம் தர முடியாது. குட்ரி, என் ஃபோன் சார்ஜில் இருக்கு. உன் ஃபோனை கூட பேசிட்டு கொடுக்குறேன். நான் பேசிட்டு தான் இருக்கல்ல. இல்லை இல்லை இல்லை, இதெல்லாம் தர முடியாது. நீ உன்னோட மொபைலில் எதுவாக இருந்தாலும் பேசிக்கோ. ஓஹோ, அப்படி என்ன வச்சுருக்கீங்க மேடம் ஃபோனில்? ம், பலான படம் எதுவும் வச்சுருக்கியா என்ன? சீ, உன்ன மாதிரி நினச்சியா? என்கிட்ட அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இப்போ நான் ஃபேக்கால பேசிகிட்டு இருக்கேன். தரமாட்டியாடி? ம், அப்படின்னு அப்படியே பக்கத்தில் போகிறான். அவளும் மொபைல் அப்படியே டிஸ்டன்ஸில் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கா, 8 தூரம். இப்போ ஜேகே அப்படியே இன்னும் பக்கத்தில் போயிட்டு கிட்டத்தட்ட 2 பேரும் கட்டி பிடிச்சிக்குவாங்க போல், அந்தளவு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அப்படியே அவளோட ஃபோனுக்கு ஒரு கால் வருது. இப்போ உண்மையாகவே தானியாதான். ஃப்ராடு, என்கிட்டே அவன் ஃப்ராட் வேலையை காட்டுறியாடி? நீ எப்போ நடிப்ப, எப்போ வெக்கப்படுவ, எப்போ கோவப்படுவ, எப்போ அமைதியாக இருப்பேன்னு எனக்கு எல்லாமே தெரியும்டி. என்கிட்டே வச்சுட்டு ஃப்ராடு பண்ணுற. நான் தான் தானியாங்கிட்ட சொல்லி இப்போ உண்மையாகவே கால் பண்ண சொன்னேன். இப்போ உட்காந்து பேசுன அப்படின்னு அவன் நெத்தியில் அப்படியே சுண்டு விடுறான். அவ உட்காந்து அங்கே ஆச்சா பூச்சான்னு கத்திட்டு இருக்கா. அறிவு கிட்டவனே, வலிக்குது எனக்கு. தானியா, ஏன்டி நீ நேரங்கிட்ட நேரத்தில் கால் பண்ண? நீ தான் ஜேகே கிட்ட சொன்னியாமேடி என்னை ரொம்ப மிஸ் பண்றேன்னு. ஆமா, பண்றாங்க இளவெடுத்தவளே. போடிடி வை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறா. இப்போ ஜேகே அப்படியே லேப் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே நல்லா குளிச்சுட்டு வந்து உட்காடுறான். பார்த்தா லூஸ்டு டிஷர்ட்டு, அப்படியே ட்ராக் பேண்ட் மாதிரி ஒன்று போட்டுட்டு அவனோட ஹேர் எல்லாம் இன்னும் ஈரம் சொட்ட சொட்ட அப்படியே நிற்குது. தலையை கூட தவட்டாமல் எப்படி வந்து உட்காந்துருக்கான் பாரு. அறிவு கட்டவன் தான், சரியான அறிவு கட்டவன். சீமோன் தான் பேரு. அப்படியே அப்படின்னு லைக் அவனை அடிக்கிற மாதிரி ஆக்ஷனில் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் இவன் பண்ணுற எல்லாத்தையுமே அவன் லேப்டாப்போட அந்த பிளாக் ஸ்க்ரீன் ஆஃப் ஆகியிருந்த அந்த ஸ்க்ரீனில் பின்னாடி பின்னாடி உள்ளவங்க என்னென்ன ஆக்ஷன் பண்ணுறாங்கன்னு தெரியும்ல, அது எல்லாமே அப்படி விசிபிளாக தெரியுது. அடி பாவி, விட்டா என்னை க்ளோஸ் பண்ணி முடிச்சு விட்டு போயிடுவ போலே அப்படின்னு அப்படியே ஆன் பண்ணி கிளைண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கான். பேசுறதுக்கு முன்னாடி, இங்க பாரு, ஸ்க்ரீன்குள்ளே வந்துடாத. போயிட்டு அந்த சைடு உட்காரு போ. நான் இங்கே தான் இருப்பேன், யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீ தான் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவ. சொன்னா கேட்க மாட்டியாடி? வாய் இருக்குல்ல, அதுக்கு ஒரு நாள் இருக்கு. உனக்கும் ஒரு நாள் இருக்கு ஜேகே. நீயும் வாய் பேசுறல, அதுக்கு இருக்கு. எப்பா, ஊர் வாய் உலக வாய், சன்னாமா வாய் ஒழுகு. இந்த வாய் இல்லைன்னா அவளை நாய் தான் தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு கிளைண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்போ ஒயனுக்கு அப்படி கொசு கடிக்குது. என்னது இது, கொசு கடிக்குது? எப்பயும் கொசுலாம் கடிக்காது அப்படின்னு அப்படியே கொசு கடிக்கவும் ஒவ்வொரு கசுவா அப்படியே ஃப்ளை ஆகிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் அப்படியே அடிப்போம் தெரியுமா, கை வச்சு. அது மாதிரி இப்படி பிடிச்சி அடிக்கிறதுக்காக அப்படியே அவளே அறியாம எந்திரிச்சிட்றா. எந்திரிச்சு அப்படியே ஒவ்வொரு கொசு பின்னாடியே அப்படியே துரத்திட்டு போயிட்டு அப்படியே ஜேகே லைக் அவனுமே பார்க்கல பின்னாடி அப்படி ஓடி ஆடிட்டு திரிகிறத. ஆனால் கிளைண்ட் பார்த்து சிரிச்சுட்டே இருக்காங்க. ஷன்னவனுங்க சிரிச்சுட்டே இருக்கானுங்க. அதுவும் நான் ஜோக்கர் மாரி மாதிரி இருக்கேனா? அப்போ அவளும் நில்லு, ஓடாத. என் கையில இருந்து நீ தப்பிக்கவே முடியாது, ஓடாத, நில்லு, பறந்து போகாத, மேலே போகாத, கீழே போகாத அப்படின்னு சொல்லிட்டு பெட்டுக்கு கீழே மேலே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பறந்துட்டு இருந்த மஸ்கிட்டோவை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கா. அட்லாஸ்ட் அப்படியே தெரியாம கால் தடுக்கி ஜேகேவோட மடியிலே வந்து லேண்ட் ஆகிடுறா. ஐயோ, வயன் என்னடி பண்ணிருக்க? அப்போ ஜேகே வயனை பார்த்து செம்மையா முறைக்கிறான். அந்த கிளைண்ட்டும், சாரி, நான் தப்பான டைமிங்கில் கரெக்டாக ஃபோன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, யூ டேக் யுவர் ஓன் டைம். கேள்விப்பட்டேன் இப்போ தான் உங்களுக்கு மேரேஜ் ஆச்சு அப்படின்னு. நியூலி மேரிட் கப்புள். ஓகே, யூ கேரி ஆன், என்ஜாய் யுவர் மேரிட் லைஃப் அப்படின்ட்டு நான் அவங்க கட் பண்ணிட்டு போயிடுறாங்க பாதிலேயே. ஐயோ, மறைக்கிறானே. ஐயோ வயன், இப்போ எப்படி இவன்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி போறது அப்படின்னு அவன் அப்படியே நைஸா எழுந்துக்கலான்னு போறா. ஆனா அவனோட இடுப்பை சுத்தி நல்லா ஜேகே பிடிச்சி அப்படியே உட்கார வச்சுக்கிறான். அவன் தலையில சொட்டிட்டு இருந்த ஈரம் அப்படியே அவன் மேல சொட்டுது. அது ஜேகே, நான் வேணும்னு பண்ணல, அதிகமா கொசு கடிச்சது, அதனாலதான் அப்படின்னு அவன் சொன்னாலும் அவன் காதலே வாங்காம திரும்ப அப்படியே வயனோட கண்ணே அப்படியே செம்மையா பார்த்துட்டு இருக்கான், முறைக்கிற மாதிரி. அப்ப ஈரம் எல்லாம் சொட்டி
அவன் நெஞ்சுக்கு நடுவில் போயிட்டே இருக்கு. அப்போ ஒயின் அப்படியே அதை கை வச்சு மறைச்சுக்கிறா. ஈரம் சொட்டுது. ஜேகே, உங்ககிட்ட நான் என்ன சொல்லிட்டு போனா ஒயின்? அது நான் வேணும்னே பண்ணல. வேணும்னு பண்ணலனா இப்போ அந்த கிளைண்ட் இப்போ போயிட்டாங்க. நான் போய் இப்போ அவங்கள அகைன் கம்யூனிகேட் பண்ண முடியுமா? ஜேகே, நான் வேணும்னு பண்ணலன்னு சொல்றேன்ல. நான் என்ன பண்றது? ரூம் ஃபுல்லா மஸ்கிட்டோ. இங்க பாரு எத்தனை பைட்டுன்னு அப்படின்னு கை காட்டின கை ஃபுல்லா அப்படி சவந்து இருக்கு. அந்த மஸ்கிட்டோ பைட் பண்ணனால. நான் ஒண்ணுமே பண்ணல. நீ ஒரு ரூம்ல மஸ்கிட்டோ பைட் இல்லாம இருந்துச்சுன்னா நான் எதுக்கு உன் மடியில வந்து இப்ப லேண்ட் ஆகியிருக்க போறேன்? என்னை விடு. ஒயன் ஒழுக்கமா இங்கே உட்காந்துரு. எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுதுடி. உனக்கு டென்ஷன் ஆனா என்னதுக்கு பிடிச்சி உட்காந்து வச்சிருக்க? எனக்கு விட்டு ஜேகே. விட மாட்டேன்டி. இப்போ செம்ம உட்காந்தானா 5 நிமிஷத்துல நானே விட்டுருவேன். அதை விட்டுட்டு அங்க எங்கேயும் அசைஞ்சிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, படாத இடத்துலயே வந்து உட்காந்துருவேன். இல்ல, நான் அப்படியே உட்காந்துக்கிறேன். நான் ஆசமா போனவன் எப்படி உட்கார வச்சிருக்கான் பாரு. எனக்கு உடம்பெல்லாம் கூசுது. அப்ப அவளும் அப்படியே கொஞ்சம் நேரமா உட்காந்து ஜேகேவே பார்த்துட்டு இருக்கா. ரொம்ப கடிச்சிருச்சா? ஆமா, கடிச்சிருச்சு. எல்லாம் உன்னால ஜேகே. நீதான். உனக்கு தான் ஒரு ரூமை எப்படி கிளீனா வச்சிருக்கணும்னே தெரியாது. அதனாலதான் இப்போ நான் கழி வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஓ, இப்ப டாபிக் அப்படியே என் பக்கம் டைவர்ட் பண்ண பாக்குறியாடி? ஏய் கொசு, ஷன்னாலாம் கடிக்காம உன்னை மட்டும் எதுக்கு வந்து கடிச்சது சொல்லு? மெழுகு பொம்மை மாதிரி இருக்கா. என்ன யாருக்குதான் டேஸ்ட் பார்க்கணும்னு தோணாதா? அப்ப கொசு பாத்துருச்சு. நான் பாக்கட்டுமாடி? இல்ல, அப்படி சொல்லல வயன். இவன் இந்த பார்வையாலே உன்னை அப்பல இருந்து ஜெர்க்காக்கிடுவான். வேணா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு எழுந்து போயிட்டு படுத்துக்கிறா. அப்ப ஜேகே வெளியில போயிட்டு அப்படியே கை ஃபுல்லா ஒரு நெட் மாதிரியான ஒரு மெட்டீரியல் எடுத்துட்டு வர்றான். மேல இருந்து அப்படியே செட் பண்ணிட்டு இருக்கான். லைக் மஸ்கிட்டோ வந்து தூங்கும் போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டுன்னு. அவளுக்காக தான். இந்த பொடி இந்த ஆயின்மெண்ட்டை போட்டுவானே, அதெல்லாம் போயிடும். பைட் மார்க் எல்லாம் பலன்னு இருந்துச்சு என் கை. எங்க அப்பா வீட்டுல இருக்கும் போது என்னை எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாரு. அப்போ உங்க அப்பா வீட்டுக்கே போலாம். எந்திரடி எந்திரி. போல ஜேகே அப்படின்னு வேகமா எழுந்துக்கிறா. பிகாஸ் அங்க போனா அவன் நினைச்ச நேரத்துக்கு வெளியில போகலாம், நினைச்ச நேரத்துக்கு ஜங்க் ஃபுட் சாப்பிடலாம், மிட் நைட்ல என்ன சிப்ஸ் அப்படி இப்படின்னு என்ன வேணாலும் சாப்பிடலாம். ஆனா ஜேகே கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸ். அப்புறம் கரெக்டா இது ஃபாலோ பண்ணும் ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வாழ்றதுக்குன்னு. இவளையும் கொஞ்சம் அப்படி ஆக்கணும்னு பார்ப்பான். ஆனா அவளுக்கு சுத்தமா பிடிக்காது. அப்போ ஜேகே அவ பக்கத்துல போய் படுத்துக்கிறான். ஐயோ வயன், நேத்து தப்பிச்சிட்டா. இன்னைக்கு எப்படி பக்கத்துல வந்து படுத்திருக்கான். எனக்கு ஏன் ஒரு மாதிரி ஆகுது. ஸ்டமக் ஃபுல்லா ஏதோ. வயன், பேசாம அந்த சைட் திரும்பி தூங்கிரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி தூங்குறா. அப்ப ஜேகே அப்படியே பிடிச்ச அவன் பக்கமா திருப்பிட்டு, என்ன அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொன்னதும் அப்படியே குஜால்ஸ் ஆகுறீங்களோ? ஏன் எங்க வீட்டுல நான் எங்க அப்பா அம்மாலாம் அவனை நல்லா பாத்துக்கலையா? அங்கிள் ஆன்டி எல்லாம் என்ன சூப்பரா பாத்துக்கிறாங்க உன்னை தவிர. ஏன் நான் என்னடி பாத்துக்கல? ஏய் உன்னதாண்டி திரும்புற என்னப்போ? நான் எதுக்கு திரும்பணும்? நேரம் என் அப்பா வீட்டுல இருந்திருந்தா நான் நல்லா தூங்கி இருப்பேன். வாய் மாலே குடுப்பண்டி. இப்படி பொய்யா விட்டுட்டு இருந்தேன்னா உங்க அப்பா வீட்டுல இருக்கும் போது நல்லா அங்க இங்கன்னு வெளியில ஆட்டிக்கிட்டு போயிட்டு 11:30-12 மணிக்கு தான் தூங்கவே செய்வ. இப்போ டைம் 10:30 தான் ஆகுது. அதுக்குள்ள தூங்க வந்து போய் சொன்னான்னு வச்சுக்கோயேன், ஒயன் செம்ம காண்டாயிருவேண்டி நானு. ஐயோ, இவன் என்னோட ஃப்ரெண்டுங்கிறனால எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கான். இவன் கிட்ட இருந்து நீ தப்பவே முடியாது ஒயன். கரெக்டா தப்பான ஒரு ஆளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ ஒயன் அந்த சைடு திரும்பி ஜேகே பாக்குறா. ஆமா, எங்க அப்பா வீட்டுல இருக்கும் போது இதோ இப்ப கூட எனக்கு குலாப் ஜாமுன் சாப்பிடணும் போலதான் இருக்கு. கிடைக்குமா? கிடைக்காதுல. அப்புறம் என்ன? அதான் அப்படின்னு சொல்லி திரும்பி எப்படி படுக்கிறா. ஏய், நீ இன்னும் மாடி இந்த குலாப் ஜாமுனை விடல? ஆமா, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் சாப்பிடுறேன். உனக்கு என்ன ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே ஒரு ஃபிளாஷ் கட்டுக்குள்ள போறாங்க. அப்போ ஜேகே அண்ட் வயன் 2 பேருக்குமே அப்படியே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான். சின்ன வயசுல இருந்து அவங்க வளர்றதுல இருந்து அவங்க சண்டை போட்டுக்கிறதுல இருந்து எல்லாத்தையுமே அவங்க 2 பேரும் ஃபேமிலியும் பார்த்து தான் வளர்ந்துருப்பாங்க. அப்போது 2 பேருமே ஒன்றா தான் காலேஜ் பண்ணியிருப்பாங்க, ஸ்கூல் எல்லாம் பண்ணியிருப்பாங்க.
அப்போ காலேஜ் டைம். ஜேகே அப்படியே ஒரு மாதிரி கெத்தா மாசா அவனோட பைக்ல இருந்து வந்துட்டு இருக்கான். அப்போ ஒயின் பார்க்குறா. ஐயோ வந்துட்டானா, எப்போ பாரு இவனுக்கும் எனக்கும் தான் கம்பேரிஷன் வீட்டில். அவன் இப்படி பண்ணுறான், இவன் அப்படி பண்ணுறான். இவன் 10 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுறான், நீ பொம்பளை பிள்ளைக்கு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வரேன்னு. இவன் பொம்பளை பிள்ளையா? எல்லாத்துலையும் அப்படியே மிஸ்டர் பர்ஃபெக்டாக இருக்க வேண்டியது. ஸ்கூலில் என்னை விட ஹை மார்க்கான். அதனால எப்போ பாரு எங்கள் அப்பா இவனோடய கம்பேர் பண்ணிட்டு இருக்காரு. என் ஆத்தாக்காரி அதுக்கும் மேலே. அப்படியே விட்டா இவனை பிள்ளையாவே தத்தெடுத்துக்குவாங்க போல அப்படின்னு புலம்பிட்டு போறா. அப்போ தலைவன் மாசா ஒரு ஹெட் பேண்ட் எல்லாத்தையும் தலையில போட்டுட்டு அப்படியே பைக்கை கொண்டு வந்து நிப்பாட்டுற ராயல் என்ஃபீல்ட. அப்போ பொண்ணுங்க எல்லாம் அப்படியே வாய் பொழுது பார்த்துட்டு இருக்காங்க. ஈவன் சீனியர் கேர்ள்ஸ் கூட இவனை பார்த்து நல்லா சைட் அடிக்குதுங்க. ஃபயன் இங்க பாருடி, சச் ஹேண்ட்ஸம் பாய்ல. ஹேண்ட்ஸமா? என் கண்ணுக்கு ஒன்றும் அவ ஹேண்ட்ஸமா தெரியல. நீ டெய்லி பார்க்கறனால உனக்கு தெரியாதுடி. நாங்கள் எப்போவாச்சும் ஜேகேவை இப்படி பார்க்குறோமா, அதனால தான் எங்கள் கண்ணுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா தெரியறாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒயினும் பார்க்குறா. அப்படி என்ன ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படின்னு பார்த்தா, அப்போ கரெக்டாக நல்லா காற்று வேற அடிக்குது, அவன் முடி வேற லைட்டாக பறக்குது. அவன் வேற ஒரு மாதிரி லுக்கா ஒயினை பார்க்குறான், அத்தனை பொண்ணுங்க இருந்தாலும். அப்போ ஒயின்கே ஒரு மாதிரி ஆகுது. ஹேண்ட்ஸமா தான் இருக்கான்ல. சிசி ஒயன், நீ என்னடி அவனை பார்த்து ஹேண்ட்ஸம்னு சொல்லிட்டு இருக்க? இல்லை அவன் ஹேண்ட்ஸம்லாம் கிடையாது அப்படின்னு அவளுக்கு அவளே போயிட்டு அப்படி கேன்டீன் போறா. அண்ணா ஒரு குலாப் ஜாமுன். அப்போ கரெக்டாக இன்னொரு பொண்ணு வந்து, அண்ணா எனக்கு குலாப் ஜாமுன். இல்லை ஏமா ஒன்று தானே இருக்கு. அண்ணா நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன், எனக்கு கொடுங்க. அப்போ அந்த பொண்ணும், இல்லைண்ணா நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன், எனக்கு தான் வேணும். அண்ணா நான் தான் வந்தேன், அண்ணா எனக்கு தான் வேணும். அப்போ ஜேகே கரெக்டாக வந்து, அண்ணா 2 பேத்துக்குமே வேணாம், எனக்கு கொடுங்க அப்படின்னு அதை வாங்குறான். அந்த பொண்ணு அப்படி விட்டு கொடுத்துட்டு போயிட்டா. 2வது பொண்ணு ஒயன் அப்படி கரைச்சி கொட்டிட்டு இருக்கா. என்னோட ஃபேவரட்னு தெரிஞ்சோ, அது ஒன்று தான் இருக்குன்னு தெரிஞ்சோ அவன் வாங்கிட்டான்ல. அவனுக்காக எல்லாமே கிடைக்குது, ஆனா எனக்கு. அப்ப ஜேகே அப்படி என்னோட ஹெல்மெட்டை மாசா வச்சுட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். இங்க வாடி. இங்க வாடி. ஒயன் இங்க வாடின்னு கூப்பிட்டானா. அப்புறம் எதுக்கு நீ திரும்புற ஒயன்? திரும்பாத, கிளாஸ்க்கு போ. ஈவினிங் போயிட்டு பானிபூரி சாப்பிட்டு குலாப் ஜாமுன் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு போறா. அடியே மினிக்கி, ஒன்னதாண்டி, இங்க வா. இவனுக்கு அப்படி கல்லை தூக்கி மண்டை மேல போட்டுருவேன். நான் மினிக்கிட்டு வந்தா இவனுக்கு என்ன? ஒயன், அடியே மினிக்கி, ஒன்னதாண்டி, ஒன்னதான் கூப்பிடுறேன், இங்க வா பார்க்கலாம் அப்படின்னு அவளை கூப்பிடுறான். போய் தான் ஆகணும். போகலன்னா அப்படியே எங்க அம்மா கிட்ட போய், ஆன்ட்டி உங்க பொண்ணு என்ன பண்ணுச்சு தெரியுமா அப்படி இப்படின்னு ஏதாச்சும் ஒண்ணுக்கு 10 பேசுறது. ஊர் கிளவி கூட தோத்து போயும். அப்போ அவளும் போயிட்டு அப்படியே உட்கார்றா. என்ன வேணும்? இங்க பாரு ஜேகே, இங்க வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நானும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்ட் போட்டுதான் நம்ம இந்த காலேஜ்குள்ளே வந்தோம். ஆனா நீ எப்ப பாரு அகெயின் அண்ட் அகெயின் எனக்கு டிஸ்டர்ப் செஞ்சுட்டே இருக்க. என்னதான் வேணும்? மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ், புரியுதா? ஐய நடி சும்மா காவு காவுன்னு கத்துட்டே இருக்க. வாயில ஸ்டாப்லர் பிடிச்சி அடிச்சு விட்டுருவேன். ஸ்டாப்லரா? நானே சரி குலோப் ஜாமுன் அந்த பொண்ணுகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காளே, வாங்கி கொண்டு குடுங்களான்னு பார்த்தா என்ன ஓவரா பண்ற? சாப்பிட்டுட்டா உனக்கு தராம? வேணாம் வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்து அவளோட லைக் அது ஒரு குலோப் ஜாமுன் ரவுண்டா பால் ஷேப்ல தானே இருக்கும், எடுத்து அவளோட வாயில அப்படியே வைக்கிறா. அப்ப ஜேகே கரெக்டா வந்து பாதி ஹாஃப் அவளோட வாய்க்குள்ள இருக்கு, மீதி ஹாஃப அப்படியே அவனோட வாய் வச்சு கடிச்சு எடுத்துக்கிறான். 2 பேரோட உதடும் படலை, பட் இருந்தாலும் ஒயனுக்கு செம்ம ஷாக்கு. அப்படியே அவளோட லிப்ஸ்ல இருந்து கீழே வரைக்கும் அந்த குலாப் ஜாமுனோட அந்த எக்ஸ்ட்ராக்ட் இருக்கும்ல, அந்த சீனி பாகு, அதெல்லாம் அப்படியே விழுந்துட்டு இருக்கு. செம்ம ஷாக்ல இருக்கா. அப்போ ஜேகே அப்படியே சிரிச்சுட்டு, என்னடி ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். வயன் இவன் ரொம்ப டேஞ்சர், இவன் கிட்ட பார்த்துதான் இருக்கணும். ஜேகே உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துட்டே இருக்கா. இப்படிதான் எந்த விதத்துலலாம்
லைக் அவளை டீஸ் பண்ண முடியுமோ, அவளை வம்பளிக்க முடியுமோ, அந்தந்த விதத்துல எல்லாம் அவளை சும்மா வச்சு செய்வான். ஸோ அப்படியே 2 பேரும் ஃப்ளாஷ் கட் முடிஞ்சு வர்றாங்க. வயன், அந்த குலாப் ஜாம் சம்பவம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. உனக்கு இப்போ சாப்பிட்ணுமாடி? என் வாய் திறந்து கேட்க முடியாதா? நான் உன்கிட்ட கேட்கணுமா? எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, வேணாம். எனக்கு குலோப் ஜாமுனே வேணாம். வயன், மூடிக்கிட்டு தூங்கிடு, இல்லைன்னா அன்னைக்கு மாதிரி ஏதாச்சும் பண்ணா அவ்வளோதான். அது காலேஜ். ஆனால் இன்னைக்கு 2 பேரும் மட்டும்தான், தனியா. என்ன வேணாலும் நடக்கலாண்டி. நீ ஏன்டி எக்ஸ்பெக்ட் பண்ற? அதெல்லாம் எதுவும் நடக்காது. கர்த்தரே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் படுத்திருக்கா. அப்ப ஜேகே அப்படியே எழுந்து போறான். போயிட்டு அப்படியே ஆர்டர் பண்ணிட்டு அதை வாங்கிட்டு வர்றான். ஒரு பெரிய பாக்ஸ் ஃபுல் அப்படியே குலாப் ஜாமுன்ஸ் தான், அவளோட ஃபேவரட் கடையில இருந்து அப்படியே கொண்டு வந்து கொடுக்குறான். ஓய் எங்க பாரு, உன் மூஞ்செல்லாம் எத்தனை தடவை ஜேகே பார்ப்பாங்க? போதும், எனக்கு நிறைய டைம் பார்த்துட்டேன். தயவு செஞ்சு எனக்கு தூங்க விடு. தூக்கம் முக்கியமா இல்லை என்னோட ஃபேவரட் ஸ்வீட் முக்கியமாடி? என்ன உளர்ற ஜேகே? இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா குலோப் ஜாமுனா? அப்படியே இப்போ மட்டும் 32 பல்ல அப்படின்னு தெரியும் உனக்கு. குலோப் ஜாமுனே தான் வேணாமாடி? வேணும், கொடு. இப்போதான் வேணான்னா எனக்கு வேணும், கொடு. இப்போதான் வேணான்னு சொல்லிட்டு ஏதோ ஏதோ பண்ணியடி. இதை மூஞ்ச ஒரு மாதிரி குரங்காட்டம் மாத்தின. எனக்கு வேணும், கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்கா அழுகிற மாதிரி அழுகிறா. இதோ இந்த ஆக்டிங் தாண்டி, பார்க்கறதுக்கு சகிக்கவே செய்யாது. கன்றாவியா இருக்கும்டி, கன்றாவியா அப்படின்னு அவளை அப்படியே கொடுத்துட்றான் அவகிட்ட அந்த பாக்ஸை. அப்படியே ஒவ்வொன்றும் சாப்பிட்டுட்டு இருக்கா. ஏய் போதும்டி, 10க்கு மேலே சாப்பிட்ட, உட்காந்து என்றையா நீனு? இங்கே பாரு, நைட் நேரத்தில் சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆகாதுடி, ஒழுங்கா மூடி வை. இன்னும் ஒன்னே ஒன்று ஜேகே, நான் ஏன் உன்கிட்ட கேட்கணும்? நீ எனக்கு வாங்கி கொடுத்துறானா இது எனக்கு தான். நான் எனக்கு பிடிச்சவங்க சொன்னால் மட்டும்தான் கேட்பேன், பிடிக்காதவங்க சொன்னால் கேட்கவே மாட்டேன். சரி கேட்காத. அப்புறம் நைட் நேரத்தில் உச்சம் அதிகமாக வருதுன்னு மட்டும் லைட்டை போட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேண்டி, பேம்பர்ஸை வாங்கி மாட்டி விட்டுருவேன். ஆமாம் லவயன், அவளுக்கு லைக் இந்த மாதிரி ஒரு சுபாவம் இருக்கும். அவள் அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்டா அப்படின்னா அவளுக்கு நைட்டு ஃபுல்லாக அப்படி சுச்சு, லைக் சில பேருக்குலாம் ஃப்ரீக்வெண்ட்டாக வரும்ல, அது மாதிரி. நானும் சுகர் டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டேன், ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஆகுது? அப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அவளுக்கு ரெஸ்ட் ரூம் வருது. ஐயோ, எழுந்து போனா அடிப்பானா? ஜேகே, என்னடி அது? என்ன ரெஸ்ட் ரூம் வருதா? ஆமாம், போ எழுந்து போ, பயமா இருக்கும். இங்கேருந்து தோ ஒரு 10 ஸ்டெப்படி எடுத்து வச்சா வந்துட போகுது, பயந்துட்டுருக்க. போ அப்படின்னு வேணும்னே அவன் ரிமோட் வச்சு தான் அந்த ஹோல் ஹவுஸோட லைட்டிங் சிஸ்டம் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணலாம். சரி, இப்படி சொன்னதுமே வெளியில் லைட் அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுறான். போய் வெளில போய் லைட்டை போட்டு கூடி போ. இல்லை நீ வா. என்னதான் உனக்கு பிடிக்காதுலடி, பிடிக்காதவங்க கூட எப்படி போவாங்க சொல்லு பார்க்கலாம். போ, உனக்கு பிடிச்ச பேய் ரத்த காட்டேரி எல்லாமே வருண்டி. இல்லை எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. குலோப் ஜாமுன் வாங்கி தந்துட்டு என்ன டார்ச்சர் பண்ற ஜேகே நீனு. எங்க அப்பா வீட்டுக்கே போற. கல்லஞ்சக்காரன் கரையிறானா? நம்மளே அவ்வளோதான் ஆக்டிங்கை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிங்கை தான் பண்ணிட்டு இருப்பா. ஜேகேக்கு தான் தெரியுமே எப்பப்போ ஆக்டிங்கை போடுவா, எப்பப்போ ரியலாக பேசுவான்னு. சரி போ, வந்து தொலைகிறேன் அப்படின்னு எழுந்துட்டு அப்படியே இந்த டப்பாவை மூடி ஓரமாக வச்சுட்டு ரூமோட வாசலில் வந்து நிற்கிறான். பார்க்கலாம், நம்ம ஏன் அங்கே போகக்கூடாது? அங்கே தான் ரூமோடு சேர்ந்த மாதிரி அட்டாச்சாக இருக்கும்ல ரெஸ்ட் ரூமு. அதை நம்மளுக்காக செட் பண்ணிட்டு இருக்கானுங்க. பெயிண்டிங்கெல்லாம் நான் வேறு மாதிரி கேட்டேன். பெயிண்டெல்லாம் பண்ணிவிட்டு அந்த ரூமுக்கு அப்படியே ஷிஃப்ட் ஆயிடலாம். அப்போ உனக்கு சுற்றும் வந்தால் ஒரு பிரச்சனை இல்லைல்ல? இல்லை, இப்போ ஏதாச்சும் கதை பேசுறியா அப்படின்னு தலைவி பயத்தை போக்குறதுக்காண்டி ஜேகே கிட்ட கேட்டுட்டு இருக்காப்ல. அப்போ ஜேகேவும் என்னடி பாட்டு பாட சொல்லு பார்க்கலாம். நான் பாட்டு பாட சொல்லலை, உன்னை வந்து பாட்டெல்லாம் பாட சொல்ல, ஏதாச்சும் பேசு. காலேஜ் டைமாக நான் அவ்வளோ பெரிய சிங்கர்னு தெரியும்ல, பாட்டு தாண்டி பாடுவேன். வேணும்னா கேட்டுக்கோ, இஷ்டம் இல்லைன்னா போய்க்கோ. சரி 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 இரு,
அப்படின்னு ஜேகேவோட கையை பிடிச்சி நிற்க வைக்கிறா. பாடு, என்ன பாட்டு பாடலாம் சொல்லு? ஏதாச்சும் பாடு ஜேகே, எனக்கு உச்சா அர்ஜென்ட்டாக வருது. செல்லாத்தா செல்ல மாறியாத்தா. வேணாம் வேணாம் வேணாம், டிவோஷனல் வேணாம், அதுக்கு பயமாக இருக்கும், கோஸ்ட் எல்லாம் வந்துடும். அப்போ வேற நடி பாட? ஒசீகரா. வேணாம் வேணாம், அதுவும் வேணாம். ஏய் என்ன தாண்டி பாட? இப்போ நான் ஒரு பாட்டு பாடுவேன், 30 செகண்ட் தான். அதுக்குள்ள நீ போயிட்டு வரல, மறுபடியும் கையை பிடிச்சிட்டு இங்கே நின்றுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேண்டி, நான் பாட்டுக்கு பேசாம போய் படுத்துருவேன். ஓகே ஓகே, டன் டன் டன், இப்போ பாடு அப்படின்னு சொல்லிட்டு பாட சொல்றா. அப்ப அவனும் அப்படியே பாடுறான். இச்சித்தா இச்சித்தா கண்ணத்துல இச்சித்தா. அப்போ எனக்கு அந்த பாட்டை கேட்டதுமே அப்படியே ஒரு மாதிரி ஆகி சட்டுன்னு போயிடு ரெஸ்ட் ரூம்குள்ள கதவை சாத்திட்டு, ஐயோ நைட் நேரத்தில் பாட வேண்டிய பாட்டாது, கடவுளையே வயன் உனக்கு வந்த சோதனையாது அப்படின்னு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா. அவனும் அப்படியே பாட்டை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கான். இவன் வேற எந்த நேரத்துல எப்படி இருக்கானே உன்னால கண்டுபிடிக்க முடியலையே ஒயன் அப்படின்னு சுவிட்செல்லாம் போயிட்டு வேகமா ஓடி வர்றா. அப்போ ஜேகேவும், என்னை நீ கண்டிப்பா ஒரு உமா கொடுத்து தாண்டி ஆகணும். நீ என்னைக்கா இருந்தாலும் எனக்கு தான். இப்ப வேணா அப்படியே வீராப்பா மேடம் சுத்திட்டு இருக்கலாம், எனக்கு உன்னை பிடிக்கல வைக்கல கொடுக்கலன்னு. ஆனா எனக்கு நல்லா தெரியும்டி, நீ எப்பயாச்சும் ஒரு பார்வை பாப்பல்ல, அந்த பார்வையில என்னை அப்படியே முழுங்குற மாதிரி பாப்ப. அந்த பார்வையில தெரியும்டி எனக்கு நீ என் மேல வச்சிருக்க லவ் எவ்வளோ ஒரு மாதிரி டீப்பா இருக்கும்னு அப்படின்னு சொல்லிட்டு அவ எப்பயாச்சும் பாப்பா. அந்த மாதிரி லைக் அந்த பைக்ல வரும்போது பார்த்துருப்பாள் ஜேகே ஹெட் பேண்ட் எல்லாம் தலையில போட்டுட்டு காலேஜ் டைமிங்ல. ஸோ அந்த மாதிரி லுக் அப்பப்போ விடுவா. அது ஜேகே நோட்டீஸ் பண்ணிட்டு இப்ப சொல்றான், ஏய் வந்துட்டியா என்ன? வந்துட்டேன் வந்துட்டேன் ஜேகே, இப்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ரூம்குள்ள போயிட்டு எப்படி டோரோ லாக் பண்ணிடுறா. என்ன இச்சித்தாவா கெட வெளியிலே கிடைச்சிக்கே நின்னு குட் நைட் அப்படின்னு அவ பாட்டுக்கு உள்ள போயிடுறாப்ல மேடம். ஓ என்னை வீட்டுல வெளியில தள்ளி கதவை சாத்துறியாடி? இப்ப பாருங்க மேடம் எப்படி அரண்டு அடிச்சுட்டு வெளியில வந்து என்னை கட்டி பிடிச்சுக்கிறீங்கன்னு அப்படின்னு அந்த ரிமோட் அவன் கையோட தான் எடுத்துட்டு வந்திருப்பான். எங்க இருக்கு ரூமோட லைட் ஸ்விட்ச், இந்த பட்டன் இல்லை இதுதான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் உள்ள அந்த ஏசியோடைய இதை ஆஃப் பண்றான். என்ன இவ்வளோ நேரம் ஏசி நல்லா தானே ஓடிட்டு இருந்துச்சு, இப்போ என்ன வந்துச்சு இதுக்கு அப்படின்னு அவளும் அப்படி அந்த துணியை வச்சு விசிறிட்டு இருக்கா. அப்போ வெளியில இருந்து ஜேகே, என்ன மேடம் ஜாலியா இருக்கீங்க போலயே, சரி ரூமுக்குள்ள வேற கட்டிலுக்கு கீழே 2-3 குட்டி பீஸ் வேற அப்பப்போ எட்டி பாகுண்டி, பார்த்துக்கோ காலை கீழே பிடிச்சி லெக் பீஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்ற போகுது. இல்லை இல்லை இல்லை, ரூம்குள்ளெல்லாம் கோஸ்ட் வராது ஜேகே, எனக்கு நல்லா தெரியும். நீ உள்ள வரலான்னு பிளான் பண்றியா? கெட அங்கே கெட. ஏய் இங்க பாரு, நான் உண்மையை தாண்டி சொல்றேன், 2-3 தடவை லைட்டெல்லாம் அமர்த்தி விட்டு என்கிட்டே விளையாட்டு காட்டிடுவீங்க, பத்திரமா இருந்துக்கோ. நான் போறேன்டி, நீ தனியா கண்டு சாகு என்ன, டாட்டாடி சல்லகுட்டி அப்படின்ட்டு அவன் போறான். கரெக்டா அந்த பட்டனை ஆன் பண்ணி லைட் ஆஃப் பண்ணி விட்டுறான். தலைவி கதறா. கோஸ்ட் அங்கிள் ஆண்டியான்னு தெரியலையே, சிஸ்டர் பிரதர் யாரா இருந்தாலும் என்னை மட்டும் தொட்டுறாதீங்க. அப்ப ஜேகே வெளியில இருந்து இந்த கதறெல்லாம் பார்த்துட்டு அப்படி சிரிச்சிட்டு இருக்கான். எனது அங்கிள் ஆண்டியா, கோஸ்ட் ஆண்டியா நிறைய ஃபன் பண்ணிட்டு இருக்க. இந்த கியூட்னஸ் தாண்டி உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா சொன்னோன்னு வச்சுக்கோ அப்படியே சீன் போடுற மாதிரி பண்ணிட்டு இருப்ப, அதான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லக்கூடாது. ஐயோ ஐயோ பயமா இருக்கே, எப்படியாவது தடு மாதிரி போலாம் அப்படின்னு அடி மேல அடி வச்சு மூச்சு கூட விடாம அப்படியே வந்து கதவு பக்கத்துல கதவை திறக்கலான்னு வர்றா. பார்த்தா கதவுக்கு பக்கத்துல ஒரு பொம்மை, அது மேல கரெக்டா காலை வச்சிடுறா. அது அப்படியே பேய் மாதிரி கத்திட்டு காட்டேரி மாதிரி ஏதோ பண்ணுது லைட் எரிஞ்சிட்டு. ஒரே அலறல், ஜேகே காப்பாத்து ஜேகே ப்ளீஸ் ஜேகே காப்பாத்து. ஏய் உள்ள என்னடி பண்ற? ஐயோ என்னாலாம் திறக்க முடியாது, எனக்கு பேய் பயமா இருக்கு, காப்பாத்து ஜேகே
அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் ஜேகே கையில் கீ இருக்க தான் செய்யும். உள்ளே லாக் பண்ணாலும் வெளியில இருந்து அதை அன்லாக் பண்ணிடலாம். ஸோ அப்போ அப்படியே கீயை போட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே வர்றான். இவ பார்த்தா கீழே அப்படியே பள்ளி மாதிரி விழுந்து அழுதுட்டு இருக்கா. நான் எங்கள் அப்பா கிட்ட போகிறேன், எங்கள் அப்பா. என்னடி இதையா எழுந்திருப்பாங்களாம். நான் எங்கள் அப்பா கிட்ட போகிறேன் ஜெகி, நான் போகிறேன். என்னடி கோழி ஏதோட பேக் மாதிரி இருக்குடி, எழுந்திருப்பாங்களாம், அழுகாத. ஜேகே பேய், இது டாய்ஸ் அடி, கோஸ்ட் இல்லைன்ன அப்படின்னு அவளை வச்சு நல்லா செய்யறான். அப்ப அவனும் எழுந்துடுறி, ரொம்ப பயந்துங்க வந்து தொலைஞ்சிட போறான். அப்புறம் ஃபீவர் எதுனா வந்துச்சுன்னா அவ்வளோதான், அப்படியே குழந்த மாதிரி அழுதுட்டே இருப்பா. எழுந்துடுறி, வா போலாம் அப்படின்னு அவளை தூக்கிட்டு போய் தான் விடுறான். நான் போறேன். இப்போ சம தூங்குறியா இல்லை அகைன் அதை வர சொல்லட்டுமா? வேணாம் 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 வேணாமே வேணாம் அப்படின்னு அவளும் பேசாம தூங்கிடுறா. ஸோ அவளுக்கு ரொம்ப அப்படியே படப்படன்னு வேர்த்திருக்கும். அதோட தான் தூங்கியிருப்பா. அப்படியே ஜேகே ஒரு டவல் எடுத்து அப்படியே தொடச்சி விட்டுட்டு, ஷாண்டி எப்படி இருக்க? குழந்த மாதிரி, நாளைக்கு நமக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தா எப்படி எப்படி பார்த்துக்குவ? எனக்கு தான் அப்படியே 2 குழந்தைய சேர்த்து வளர்க்கணும் போல. கியூட்ரி நீனா. சின்ன வயசுலேருந்து என்னையே ஒன்னே கம்பேர் பண்ணுவாங்க, அதனால பிடிக்காதுதான். ஆனால் எனக்கு நீனா மட்டும் தாண்டி பிடிக்குது. யாருமே வேணான்னு சொல்லிட்டு நீ மட்டும் தான் வேணும்னு கல்யாணம் பண்ண. உனக்கு வேணா இது கட்டாய கல்யாணமாக இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் சைட் லவ்டி, ஒன் சைட் லவ் தான். உன் கண்ணே நான் அதை பார்க்குறேன், ஆனால் நீ அதை விருப்பம் மட்டும் தாண்டி காட்டுற. குட் நைட் அழகியே அப்படின்னு சொல்லிட்டு குட் நைட் எல்லாம் சொல்லிட்டு அவளை பார்த்த மாதிரி அப்படியே தூங்குறான். அவளுக்கு அப்படியே போர்வை எல்லாம் போத்தி விட்டுட்டு, ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே டிராகன் கிட்ட இருந்து கால் வருது. டேய் என்ன எல்லாமே ஓகேவா? டேய், அவ ஒரு குட்டி பிசாசன்னு தெரிஞ்சோ என்கிட்ட வந்து கேக்குற பாத்தியா? அங்க நிக்கிறடா டிராகனா, அங்க நிக்கிற. டேய், குட்டி பிசாசா இருந்தாலும் நீ ஒரு லுக் போட்டனா அவ கவுந்துருவாடா. ஷன்னா அப்படியே கவுத்து விடாம இருந்தா சரிதான்டா. அப்போ நீ இன்னும் கண்ணி கழியலையா மச்சான்? வந்து மிதிக்கிற மாதிரி நீ கழிஞ்சிருவ. டேய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவளுக்குன்னு டைமை கொடுக்கணும். டேய் மச்சான், தானியாக்கும் எனக்கும், தானியாக்கும் உனக்கும், தானியாக்கும் எனக்கும். சொல்லி தொலை, தானியாக்கும் உனக்கும். இல்லை மச்சான், அது டே எதுவும் நடந்து தொலைஞ்சிச்சா என்ன மச்சான்? அதெல்லாம் அப்படிதான் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறான். இந்த சைட் ஒயனை யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அவள் எப்போ தூங்கி எழுந்திருக்கிறாளோ அதுதான். ரொம்ப ஃப்ரீடம் இந்த வீட்டில் அவளுக்கு. ஆனால் அதுக்கே பக்கத்தில் இருக்கதா அவளுக்கு ரொம்ப கோவமாக வரும். இப்போ அவளும் எழுந்து பார்க்குறா. என்னது இது, எப்படி தூங்கணும்? நேற்று நல்லா கதற விட்டான் எரும மாடு அப்படின்னு நல்லா திட்டிக்கிட்டே காலங்காத்தால எழுந்து அப்படி ப்ரஷ் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு உள்ளே வர்றா. அப்போ தெரியாமல் ஜேகேவும் கரெக்டாக டோரை ஓப்பன் பண்ணி விட்டுறான். அவள் அப்படியே மேலே ஒரு இது மட்டும் கட்டிட்டு நிற்கிறா. அது தெரியாமல் வந்துட்டேன்டி அப்படின்னு தெரிஞ்சே இப்போ உள்ளே வந்து அப்படியே லாக் பண்ணி விட்டுறான். சேஞ்ச் பண்ணிக்கோ, வெளியில் போ. சேஞ்ச் பண்ணிக்கோடி, வெளியில் போன அப்படின்னு ஜேகேவை பிடிச்சி தள்ள ட்ரை பண்ணுறா. ஆனால் முடியல. இப்போ ஜேகே அவளை நல்லா இழுத்து கட்டி பிடிச்சிக்கிட்டு, நான் இருக்கும்போது சேஞ்ச் பண்ண மாட்டீங்களோ? இனிமே நான் இருக்கும்போது தாண்டி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஒரு கழுத்து பக்கத்தில் போயிட்டு, அப்பா பை த வே சோப் நல்லா இருக்கு, லோஷனை மாத்திராத, இந்த ஸ்மெல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ப்ரைவசி கொடுக்கணும்னு அவன் பாட்டுக்க டேஸ்ட் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணிட்டு அவன் வெளியில் போயிடுறான். ஒயனும் அப்படியே டென்ஷன் ஆகிட்டு அப்படியே மிரர் முன்னாடி உட்காந்து ஒரு மாதிரி சிரிச்சுக்கிறா அவளுக்கு அவளே. ஐயோ, இவன் பக்கத்தில் வந்தாலே அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி இது, ஐயோ எனக்கே இப்போ ஒரு மாதிரி வெக்கமாக ஆகுது, இவன் எப்பயுமே இப்படிதான் அப்படின்னு அவளும் ரெடி ஆகிட்டு இருக்கா. இன்னைக்கு சாரி தான் கட்டணும், ஆனால் வேணாம், நம்ம இதே போட்டுக்கலாம், அங்கிள் ஆண்டி எதுவுமே சொல்ல மாட்டுறாங்க, நம்ம இஷ்டம் போல தான் இருக்கோம், இதுதான் நம்மளுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு அப்படியே மாற்றிட்டு அந்த இப்போ ரெடியாக ஆகிட்டு இருக்க ரூமுக்கு போய் பார்க்குறா. அங்கே பெயிண்டிங்ஸ் எல்லாம் அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி திங் ஜேகே அப்படியே எல்லாமே பண்ணியிருப்பான். அதெல்லாம் பார்த்துட்டு அவங்கக்கிட்ட குட்டி குட்டி சேஞ்சஸ் சொல்கிறா. இந்த விண்டோ இருக்குல்ல, இதை சுற்றி அப்படியே அந்த லீஃப் பேட்டர்ன் அந்த ஆர்டிஃபிஷியல் இருக்கும்ல
அதை வச்சிருங்க. அப்புறம் இங்க ஒரு வுட் வந்து அரைஞ்சிருங்க. அது மேல குட்டியா ஒரு கேக்டஸ். அது அது நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் தனக்குள்ள இழுத்துக்குமா. ஸோ அதனால கேக்டஸ் எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு என்னென்ன வேணுமோ ஒவ்வொரு மாடிஃபிகேஷனும் அப்படி சொல்லிட்டே இருக்கா. அப்ப வெளியில நின்று ஜேகே அவளை பார்த்து ரசிச்சுட்டே இருக்கான். பிடிக்காது நம்ம வாழ போற ரூமை எப்படி இப்படி பார்த்து டிசைன் பண்ணிட்டு இருக்க. ஐயோ, இந்த பொண்ணுங்களே இப்படிதான். முக்கியமா நீ இப்படிதான். இன்னும் மேடம் அப்படியே காலேஜ் வைப்புக்கு போயிட்டாங்களோ, காலேஜ்ல இருக்க மாதிரி எப்படியே ட்ரெஸ் பண்ணிட்டு ஃப்ரீ ஹேர் எல்லாம் விட்டுருக்கா அப்படின்னு. காலேஜ் டைம்ல ஒரு டைப் ஆஃப் ட்ரெஸ் பண்றது, ஹேர் ஸ்டைல் எல்லாம் இருக்கும் அவளுக்குன்னு ஒரு ஸ்டைல். ஸோ அந்த ஸ்டைல இப்போ அகெயின் பண்ணியிருக்கா. அப்போ ஜேகே அப்படியே வச்சக்கன்னு வாங்காம அப்படியே இவளே பார்த்துட்டு இருக்கதா அவளும் பார்க்குறா. என்ன ஒன்றும் இல்லையே, நீ சொல்லிட்டு இருந்தா பார்த்துட்டு இருக்க, ஏன் பார்க்க கூடாதாடி? ஐயோ, உனக்கு தேவையா ஒயன்? இல்ல, ஒன்றும் இல்லை, நீ பார்க்க தான் கூடாது. ஆமா, பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ அகின்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்போ தானியா கிட்ட இருந்து கால். வயன், நைட்டு பார்ட்டி இருக்குடி, வந்துரு. மண்ணாங்கட்டி, எப்படி வர முடியும்? அதெல்லாம் பாசிபிளே கிடையாது, நானும் வரவே முடியாதுடி. இவர் வெளியில போனாலே அவ சாவடிச்சிருவான். ஏதாச்சும் ஐடியா பண்றீ? டிராகன் கிட்ட சொல்லி. டிராகனோ யாரு சொன்னாலும் ஜேகே கேட்கவே மாட்டான். எனக்கு நல்லா தெரியும், நைட் டைம்ல பார்ட்டி பண்றது அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. முடியாது தானியா, என்னால வர முடியாது. நீ இல்லாம பார்ட்டி போர் அடிக்கும்டி. அதுதான் நானும் சொல்றேன். இங்க பாரு தானியா, ஏதாச்சும் ஐடியா பண்ணுவேன், நீ வந்துடணும். என்னடி ஜேகே வேற என்னைய பார்த்துட்டு இருக்கா, ஏதாச்சும் கண்டுபிடிச்சிருவாண்டி. என்ன ஒரு மாதிரி திருட்ட மொழி முடிச்சுட்டே போன் பேசிட்டு இருக்கா. நைட்டு தானியா பார்ட்டிக்கு எதுவும் கூப்பிடுறாங்களா என்ன? டிராகன் கிட்ட கால் பண்ணிக்கிற. டேய் டிராகனா, என்ன மாமே? டேய், ஆள் நைட்டு ஆளை பார்ட்டிக்கு எதுவும் கூப்பிடுறாங்களா என்ன? ஆமா, சொல்லிட்டு இருந்தான் நைட்டு ஏதோ இருக்குன்னு. ஓஹோ, பிளான போடுறாளா? இருக்கட்டும், நைட்டு வச்சுக்கிறேன் அவளுக்கு. எனக்கு ஒரு ஐடியாடி. என்னடி ஐடியா? அதாச்சும் நைட் அவருக்கு எப்பவுமே பால் குடிச்சிட்டு தூங்குற பழக்கம் இருக்குல்ல, அந்த பால்ல நீ சாக்லேட்டை மிக்ஸ் பண்ணிடு. என்ன, ஹாட் சாக்லேட்டா? அந்த சாக்லேட்ல அது வச்சிருப்பேன்டி. எதுடி? அதான்டி தூக்க மாத்திர. நீ ஆசையா எடுத்துட்டு போய் கொடுத்தன்னு வச்சுக்கோ, அவனு குடிச்சிருவான்டி. அப்போ தூங்கிடுவான்ல, நீ வெளியில வந்துடலாம். தானியா, உன் அறிவு இருக்கே சமடி. அப்ப நீயும் ரெடி பண்ணிரு. நான் நைட் என்ன ட்ரெஸ் போடலான்னு சொல்லி எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு மேடம் ஒரு ஆட்டம் தான் போட்டுட்டு இருக்காப்ல. அப்ப டிராகனோ, டேய் உண்மையிலே ஒண்ணுமே நடக்கலையாடா? டேய் மாமே, அவ ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணலடா டிராகனா. பண்ணட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். இவன் எப்படியே விட்டா சரிபட்டு வரமாட்டானே. டேய் மாமே, உனக்கு நான் வச்சிருக்கேன் ஒன்னு, நைட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு டிராகன் ஏதோ ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கான். எப்படி டைமும் ஸ்கிப் ஆகுது. அரௌண்ட் ஒரு நைட் 7 மணி இருக்கும், 7 o'clock. அப்போ தானியாவை மீட் பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே போற தானியாவும் மேலே வர்றா. அப்ப 2 பேரும் ஹாலில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப டிராகன் கொஞ்ச நேரத்திலே வந்துடுறான். இப்ப ஜேகேவும் டிராகனும் அந்த சைடு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. தானியா, கொண்டு வந்தியா? வயன், எப்படி கொண்டு வராம இருப்பேன்? இதுல தாண்டி இருக்கு அப்படின்னு அந்த அந்த டேப்லெட்டை தனியாக எடுத்துகிட்டு வந்திருக்கா. கொஞ்சம் சாக்லேட்ஸ் தனியாக வாங்கிட்டு வந்திருக்கா. ஸோ சாக்லேட்குள்ளே வச்சவனுக்கு கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா அதை மில்கில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் பிளானு. இப்போ டிராகன் அப்படியே விட்டால் சரிபட்டு வர மாட்டான். டேய் மச்சான், உனக்கு புதுசாக ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வந்துருங்க. எனக்காடா? தானியா, நீ ஏதோ சாக்லேட் வாங்கின மாதிரி தெரிஞ்சு. டிராகனா, அது ஒயனுக்கு வாங்கினேன். நானும் என் மச்சானுக்கு வாங்கினேன் அப்படின்னு அந்த சாக்லேட் இருக்குல்ல, எதை சொல்கிறேன்னு புரியும்னு நினைக்கிறேன். இதை சாப்பிட்ற மாமே, ஆள் கூட நீ குஜால்ஸாக இருக்க அப்படின்னு அந்த சாக்லேட் அப்படியே வாங்கிட்டு வந்து, டேய் இரு நான் லைட்டாக தர்றேன், இப்படியே கொடுத்தா அவனுக்கு தெரிஞ்சிடும், இதிலாச்சும் மிக்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பிளானும் தானியா வயன் அவங்க 2 பேரும் ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகிடுது. அப்போது ஜேகே வயன் அப்படியே இருக்காங்க உள்ளுக்குள்ள ரூமில். வயன், இதுதான் கரெக்டான டைம். ஜேகே
என்ன ஏதோ காரணம் இல்லாமல் கூப்பிட மாட்டாளே. நான் வெளியில் போகிறதுக்கு சாக்கு சொல்கிறாளா? எப்படி போகிறேன் நானும் பார்க்குறேன். நீ என்ன என்னடி வேணும்? அது சாப்பிட்லையா? பசிக்கல. ஏன் ஏன் பசிக்கல? பசிக்கலன்னா பசிக்கல தான். மதியம் ஃபுட்டு கொஞ்சம் ஹெவி ஆயிடுச்சு, அதனால பசிக்கல. அப்போ பால் கொடுக்குறியா? என்னடி அப்படின்னு திரும்பி பார்த்து ஒரு மாதிரி லைக் ஸ்மிர்க் பண்ணுறான். இல்லை, பால் காய்ச்சி எடுத்துட்டு வரட்டுமான்னு கேட்டேன். என் மேலே உனக்கு என்ன திடீர்னு ஆக்குற? கேட்டேன், சாப்பாடு வேணான்னல்ல. என்ன பண்ணுறது, இப்போதைக்கு காய்ச்சி தான் எடுத்துகிட்டு வர முடியும். சரி, போய்ட்டு எடுத்துட்டு வாப்போ அப்படிங்கவும் அந்த சாக்லேட்டை மேலே கொண்டு வந்தால் கண்டுபிடிச்சிருவான்னு கீழே அப்படியே ஒளிச்சு வச்சிருப்பான். அப்போ தானியாவும் ஒரு இடத்துல அப்படியே வச்சிருப்பா. லைக் அந்த டைனிங் டேபிளில் வந்து நடுவில் சென்டரில் அந்த ஃப்ளவர் பாட் மாதிரி இருக்கும், அதுக்கு சைடில் வச்சிருப்பா. அப்போ ட்ராகனும் எக்ஸாக்டாக அதே சாக்லேட், ஆனால் அது வேறு பர்பஸ், இது வேறு பர்பஸ். அந்த டேப்லெட்டை உள்ளே வச்ச மாதிரி லைக் டேப்லெட்டையும் வச்சுருப்பா, பக்கத்தில் சாக்லேட்டையும் வச்சுருப்பா. அப்போ அப்படியே குட்டீஸ் வந்து ஓடிட்டுருக்காங்க. இப்போ ட்ராகனும் வச்சதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இப்போது தானியா வந்து அந்த சைடு வச்சுருக்கானா, அதுக்கு அந்த செடியோட அந்த பாட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ட்ராகன் வச்சுருப்பான். ஸோ இப்படி தான் வச்சுட்டு போயிருப்பாங்க. அவன் வந்து அந்த சாக்லேட் அப்படியே மெல்ட் பண்ணி ஃபெராரோ ரோச்சருக்கு மேலே அப்படியே கோட் பண்ணி வச்சுருப்பான். இப்படி வச்சாதான்டா ஜேகே உனக்கும் கிண்ணன் இருக்கும் அப்படின்னு. இந்த சைட் பார்த்தா தானியா அவள் டேப்லெட்டும் பக்கத்தில் வச்சுட்டு இருந்திருப்பா. ஆனால் குட்டீஸ் எல்லாம் ஓடி ஆடி விளையாடவும் அந்த டேப்லெட் லைக் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சரிஞ்சு அது எல்லாம் நல்லா ஆட்டி விளையாண்டுட்டு இருக்குங்க. அப்போது என்னது இது, டேப்லெட்ஸ் யார் கொண்டு இங்கே வச்சது அப்படின்னு இருந்த ஒரு ரிலேட்டிவ் பொண்ணு அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிடுது, குட்டீஸ் வாயில் போட்டுருங்கன்னு. தானியா உள்ள இன்ஃப்யூஸ் பண்ணியிருப்பா டேப்லெட்டு சாக்லேட்குள்ளே, இதை கலந்துடலாமா அப்படின்னு. ஆக்சுவலி அவள் கலந்தது வெறும் சாக்லேட் தான், வேறு எந்த சாக்லேட்டுமே கிடையாது. வெறும் சாக்லேட் அப்படியே பாலில் கலந்து எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறா. ஏய், நான் நைட்லாம் சாக்லேட் என்னடி இன்ஃப்யூஸ் பண்ணி வச்சிருக்க, எனக்கு இது பிடிக்காதுடி. நல்லா இருக்கும், பிடிக்காதா? ஸோ சரி நானே குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சும்மா பண்ணுறா. ஜேகே குடிச்சிட எப்படியாச்சும், அப்போ தான் நைட் பார்ட்டிக்கு நான் நல்லா ஃப்ரீயாக போக முடியும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இந்த சைட் ஜேகே ஏதோ உள்குத்து இருக்கு. ஏய், எனக்கு ஏதோ விஷம் கலந்து தந்துடுறியா என்ன? விஷம் கொடுக்குறதெல்லாம் அப்படி கழுத்தை நினச்சி கொண்டுருவேன் நான். சரி பாவம் பசிக்குமே நைட் நேரத்தில், சாப்பிடவும் இல்லை, டின்னரும் வேணான்னு சொல்லிட்டாரேன்னு கொடுத்தா என்ன வேணான்ட்டா போ அப்படின்னு பக்கத்தில் வச்சுட்டு போயிடுறா. ஜேகே நைட்டில் அந்த சாக்லேட் அந்த மாதிரிலாம் சாப்பிடவே மாட்டான். இவ கொடுத்தனால அப்படியே அதை குடிக்கிறான். ஐயோ மட்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, கஷ்டப்பட்டு கீழே போயிட்டு வந்துருக்கால அப்படின்னு. இப்போ ட்ராகன் கால் பண்ணுறான். டேய் என்னடா ட்ராகனா, மச்சான் உனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்தால் நீ அதை சாப்பிடவே இல்லையா? என்ன சாக்லேட்டு? ஃபெராரோ ரோச்சர்டா, செம்மையாக இருக்குமா மச்சான், இப்போ சாப்பிடு போ, கீழே டைனிங் டேபிளில் வச்சுட்டு வந்த. சிவன் ஒருத்தர். அப்போ வெளியில் போன வயனை கூப்பிட்டு, வயன் என்ன ட்ராகன் ஏதோ சாக்லேட் வச்சானா, அதை மட்டும் கொஞ்சம் போய் எடுத்துகிட்டு வரியா? நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு அவளும் போனான். அது அப்படியே ஒரு குட்டி பாக்ஸில் ஃபெராரோ ரோச்சர். வாவ், இந்த சாக்லேட் செம்மையாக இருக்கும், எனக்கும் இது ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு வர்ற வழியிலேயே சாப்பிடலாமா? இல்லை, ட்ராகன் அவனுக்கு கொடுத்தது, நம்ம எப்படி சாப்பிட முடியும்? எதுக்கும் நீ இப்போல்லாம் ஜேகே மேலே ஓவராக கேர் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கிற? சி அதெல்லாம் மனப்பிராந்தி. பிராந்தியா? சி மனப்பிரம்ம அப்படின்னு அவளை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஜேகே பக்கத்தில் வைக்கிறா. ஓ என்ன எனக்கா புதுசாக ஃபெராரோ ரோச்சர்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். டேய் மச்சான், அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டானது ஃபெராரோ ரோச்சர்டா, சாப்பிட்றேன்ன அப்படின்னு மெசேஜ் அனுப்பி விடுறான். டிஃப்ரெண்ட்டான ஃபெராரோ ரோச்சரா அப்படின்னு அப்படியே ஒன்று எடுத்து சாப்பிட்றான். சொல்லவா வேணும் அந்த சாக்லேட்டோட டேஸ்ட்டு. அப்போ ஒயன்ட்டையும், ஏய் நீ சாப்பிட்லையாடி, உனக்கு இது ரொம்ப பிடிக்கும்ல, கொடுக்காம தின்னுட்டு இப்போ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் எடுத்துக்கிறா. எப்போ தூங்குவான்? என்ன இந்த சாக்லேட் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, எப்போ விட டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது,
மேலே ஃபுல்லாக நட்ஸ் தான் கோட்டாகி இருக்கும். இது மேலே நட்ஸ், நடுவில் சாக்லேட், மறுபடியும் நட்ஸ், மறுபடியும் சாக்லேட், மறுபடியும் வேஃபரா, என்னது இது அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 20 பீஸ் கிட்ட அந்த மாதிரி பண்ணி வச்சிருப்பான். ஆளுக்கு ஹாஃபாக பிரித்து இவன் 10 அவன் 10ன்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே சாப்பிட்டுறாங்க. எப்போ தூங்குவோம் ஜேகே? எனக்கு வேற இப்போ ஒரு மாதிரி போதை ஆகுற மாதிரி ஆகுது. பார்ட்டியோட வைப் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் அப்படின்னு இப்போதான் அது வேலையவே காட்டுது. ஜேகேலாம் ஜேகே என்னடா? 1 மாதம் ஆச்சுதான், ஆனால் என்னடா இப்போ ஒரு மாதிரி தூக்குறான்? ஈடே தம்பி கண்ட்ரோலு. ஐயோ சிவ வேற பார்த்து தொலைஞ்சிட்டானா அப்படின்னு லேப்டாப் எடுத்து வச்சு அப்படியே ஒர்க் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அவனால் முடியல. இந்த சைடு ஒயன் என்னது இது ரொம்ப ஒரு மாதிரி வேர்க்குது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மேலே உள்ளதெல்லாம் கழட்டிட்டு இருக்கா. இப்போ ஜேகே பார்க்குறான். என்னடி பண்ணிட்டு இருக்க? இல்லை ஒரு மாதிரி வேர்க்குது ஜேகே, அதனால தான் கிளட்டிட்டு இருந்தேன் அப்படின்னு எல்லாத்தையும் ஒன்று ஒன்று கிளட்டுறா. ஜேகேக்கு சொல்லவா வேணும், அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஃபயன் அதெல்லாம் போடுறி, எதையடி கலட்டுற? போட்டுறி அதெல்லாம். இல்லை நீ ஏன் அப்படி இருக்க? ஐயோ ஜேகே என்னாச்சு உனக்கு? எனக்கு ஏன் நீ ஒரு மாதிரி தெரியுற? கியூட்டா பப்பி ஃபேஸ் வச்சுட்டு உன்னோட அழகான உதடு ஏன் அழகழகா தெரியுது? அப்போ சார் டிராகன் அதில் சாக்லேட்டை மட்டும் வைக்கல, நல்லா ஹை குவாலிட்டி ஒயினில் அப்படியே டிப் பண்ணி வச்சிருக்க மச்சான். சரகடிக்க மாட்டேன்னு சொல்கிற. ஒயின் உனக்கு பிடிக்க தானே செய்யும், அதான் உனக்கு பிடிச்ச ஒயின்லையே சும்மா நினச்சி வச்சுட்டேன் அப்படின்னு. அதனால தான் 2 பேத்துக்கு அப்படியே ஒரு மாதிரி கிருகிருன்னு ஆகுது. ஒயன் எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுடி. ஜேகே எனக்கும் ஒரு மாதிரி தான் ஆகுது. நான் கூட எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நினச்சேன். ஏன்டி எனக்கு இது ஒரு மாதிரி ஆகுது? எனக்கும் தான். இதை நம்ம வீடியோவாக எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு ஒயின் அப்படியே ஃபோன் ஆன் பண்ணி டேபிள் மேலே வச்சிடுறா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் ஜேகே என்ன பண்ணுற? சட்டை கலட்டுறேன்டி, வீடியோ அடிக்கலாம் அப்படின்னு 2 பண்ணுற அட்டுகளையும் தாங்க முடியல. இவன் தான் என் புருஷன், ஆனால் அவனை நான் மதிக்க மாட்டேனே. இவன் தான் என் பொண்டாட்டி, ஆனால் இவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாடி வா வா அப்படின்னு ஒயனோட ஷோல்டர் மேலே கை போட்டுட்டு அப்படியே முத்தெல்லாம் கொடுக்குறான். ஐயோ தள்ளி போ, எனக்கு வெக்கமா வருது. நீ வெக்கப்படும் போது அழகா இருக்கேடி ஒயனு, வா. நீ வெக்கப்பட்டே நான் பார்த்தது இல்லையே அப்படின்னு என்னென்ன பண்ணுறோன்னு தெரியாம அப்படியே 2 பேர்த்துக்கும் அட்லாஸ்ட் ஒரு மாதிரி ஆகுது. ஜேகே போதும், எனக்கும் போதும் தானே தோணுது, போய் தூங்கலாமா அப்படின்னு 2 பேரும் அப்படி தூங்குறதுக்காக போகிறாங்க. இது வரைக்கும் அப்படியே லைட்டாக மேலோட்டமாக முத்தம் கொடுக்குறது அப்படி மட்டும்தான் போயிருக்கோம். ஸோ போனதுமே அப்படியே ஒயன் ஜேகே பார்க்குறா. ஜேகே என்னடி? இல்லை உனக்கு ஏன் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது தெரியலேடி. ஒயன் பக்கத்தில் வாடி அப்படின்னு கூப்பிட்டு அப்படியே 2 பேத்துக்கு என்னென்னமோ ஆகுது. ஸோ 2 பேரும் அப்படியே மாற்றி ஒயன்லாம் தலையில் வேற லெவலில் ஜேகே வச்சு செஞ்சிட்ருக்கா. பையடி கட்டல் ஒடிஞ்சிட போகுது. நல்லா இருக்குல்ல இந்த விளையாட்டு? நல்லா இருக்குடி ஒயனு அப்படின்னு சரியான ரகல தான் அதுங்க 2ம். அப்படியே காலையில் ஆகுது. ஸோ அப்படியே விடியுது. எப்படி 2 பேரும் படுத்திருக்காங்கன்னா, ஜேகே அப்படியே மல்லாக்க படுத்திருக்கான். ஒயனை அவனோட நெஞ்சு மேலே போட்டு அப்படியே படுத்திருக்கா. 2 பேர்த்தையும் அப்படியே போர்வையால் கவர் ஆகி இருக்கு. ஐயோ ஜேகே சரியான ஹெட்டேக்காக இருக்கு, காலைல வேற மீட்டிங் வேற இருக்கு, நான் இப்படி என்னத்தை சாப்பிட்டு தொலைஞ்சேன் அப்படின்னு பார்த்தா ஒயன் எதுவுமே போடலை, ஜேகே எதுவுமே போடலை. பார்த்தா அங்கே எங்க நீ எல்லாம் பறந்து போய் கிடக்கு. ஜேகே என்னடா அது, எல்லாமே அங்கங்கே பறந்து போயிட்டு கிடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தா ஒயன் அப்போ தான் லைட்டாக நெளிக்கிறா. அவளோடதெல்லாம் அப்படியே அவன் மேலே பட்டு இருக்கு. என்னது இது, ஏதோ அங்கே நஞ்சிட்டே இருக்கு, ஏன் இப்படி படுத்திருக்க நான் அப்படின்னு பார்த்தா எதுவுமே போடாமல் அப்படியே ஜேகே மேலே படுத்திருக்கா. அவளும் கரெக்டாக எழுந்துக்கிறா.
அப்ப ஜேகேவும் கரெக்டா அவளை பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். ஆ என்னது அப்படின்னு. இப்ப 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டா 2 பேரும் அப்படியே பார்த்துக்குவாங்க மறுபடியும். அதனால 2 பேரும் போர்வையிலேயே ஒட்டி இருக்காங்க. ஜேகே என்னை என்ன பண்ண நீன? ஏய் நான் கேட்கணும்டி, என்னை என்னடி பண்ண நீன? எப்படி இப்படி ஆச்சு? ஐயோ என் பார்ட்டி. அப்போ ஃபோன் எடுத்து பார்த்தா தானியா கிட்டத்தட்ட 48 காலு 100க்கு மேலே மெசேஜ் கிட்ட பண்ணி வச்சிருக்கா. என்னாச்சு உனக்கு அப்படின்னு. ஸோ ஃபோனை பார்த்துட்டு எப்படி ஒரு வீடியோ இருக்கு, அதை ப்ளே பண்ணி பார்த்தா தான் நைட்டு 2 அடிச்ச லூட்டி தெரியுது. இவனை போய் என் புருஷன் சொல்லியிருக்கானா? அடி ராட்சசி என்னை வச்சு செஞ்சிருக்காளே அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ப்ளே பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அதை சாப்பிட்டதுலேருந்து வீடியோ எடுத்ததுலேருந்து நைட்டு 2 பேரும் அப்படி இருந்த வரைக்கும் எல்லாத்தையும் ரெக்கார்ட் ஆகியிருக்கு. ஐயோ சிசி அப்படின்னு அந்த சீன் வரும்போது கரெக்டாக வைன் ஃபோனை தூக்கி போட்டுறா. இப்போ என்ன பண்ணுறது? அது என்னடி பண்ணி வச்சிருக்க? என்னமோ பண்ணி வச்சிருக்க. பிடிக்காதுன்னா பிடிச்ச மாதிரியே எல்லாம் பண்ணியிருக்கேடி. ஜேகே வாய் மூடு. ஏன் நான் வாயெல்லாம் மூட மாட்டேன்டி. நானே நினச்சிட்டு தான் இருந்தேன், கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு ஒயினை கீழே போட்டு அவன் மேலே வர்றான். அவன் எதுவுமே போடலதான். ஜேகே ஒன்றுது என்ன என்னது நைட்டு என்னமோ பண்ணிருக்க. இப்போ என்ன எந்தோ மேலே படுதா? ஃபயன் இங்கே பாரு, நீ காலேஜில் செம்ம சேட்டை, கொஞ்சம் நஞ்சம் அட்ராசிட்டி பண்ண மாட்டேடி. அப்பா அப்போ பாரு பிரின்சிபல் ரூம் வாசல்ல இல்லைன்னா ஹெச்ஓடி கிட்ட திட்டு வாங்கிட்டு இப்படியே தான் இருப்ப. ஆனால் என்கிட்ட வரும்போது நீ அடங்கி தாண்டி ஆகணும் அப்படின்னு பக்கத்தில் போயிட்டு உதட பக்கத்தில் முத்தம் கொடுக்குற மாதிரி. இப்போ சொல்லு, எனக்கு அடங்கி போறியா? எனக்கு பொண்டாட்டியாக இருப்பியா? கவுத்துட்டான். ஆல்ரெடி நானே 50% பிடிக்கும் 50% பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அப்படி வெளியில் 100% பிடிக்காத மாதிரி காட்டிகிட்டு இருப்பேன். இப்போ என்ன உனக்கு என்ன? எனக்கு எப்பயும் ஒன்று பிடிக்காது ஜேகே, ஆனால் இந்த மாதிரி பிடிக்காதுன்னு சொல்லி நான் எங்கேயுமே கேட்டதே இல்லைடி. அப்போது உண்மையிலே பிடிக்காதா? பிடிக்காது. சரி 3 மாதத்துக்கு அப்புறம் நீயே பிடிக்கணும் வந்து சொல்லுவேன். அதே நான் 3 மாதம் நீ பண்ணதில் எனக்குள்ள உள்ளதெல்லாம் உனக்குள்ளே போயிருக்கும். குழந்தை வருவா அப்போ பார்த்துக்கலாம். ஜேகே எனக்கு பயம் ஜேகே. என்ன பயம்? என்னடி பயம் உனக்கு அப்படின்னு ஒயனோட முடி எல்லாத்தையும் ஒரு சைடாக ஒதுக்கி விட்டுட்டு இப்போதான் அவளோட நெத்தியில் போயிட்டு, இங்கே பாருடி, எதை நினச்சும் பயப்படக்கூடாது. என்ன இவ்வளோ நாள் உன்னை டீஸ் பண்ணிட்டு அப்படி இப்படின்னு விட்டுட்டேன். தெரியல, ஒரு பொண்ணோட கைப்பட்டதும் ஒரு ஆம்பளை அப்படியே அடங்கிடுவான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாண்டி நீ என் பக்கத்தில் வந்தாலே நான் அப்படியே அடங்கி போயிடுவேன். ஆனால் இருக்கே, நைட்டு பார்ட்டிக்கு போகணுன்னு தானே தனியாக கூட சேர்ந்து பிளானை போட்ட. என்னடி பிளான் போட்ட? அது நைட் நீ பால் குடிச்சல்ல, 2 டைப்பாக குடித்தேன். அதை நீ எதடி மென்ஷன் பண்ணுற? சேக்கே அப்படின்னு நான் ஒரு மாதிரி வெக்கப்படுறா. சரி நீ கொடுத்தியே? இல்லை நான் கப்பில் கொடுத்தேன்ல. அதில் தானே கிட்ட டேப்லெட் கொண்டு வர சொல்லி இல்லை மிக்ஸ் பண்ணி உனக்கு அப்படியே தூங்க வச்சுட்டு நான் போயிடலான்னு பார்த்தேன். சரி, ஆனால் நான் அவள் கொண்டு வந்து சாக்லேட்டை மிக்ஸ் பண்ணேன். அடி பாவி கேடி, என்ன வேலடி பார்த்துருக்க? இரு தானியா கிட்ட கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானியா கிட்ட கால் பண்ணுறா. ஹலோ தானியா, என்னடி எத்தனை தடவை கால் பண்ண, ஏன் என்ன எடுக்கல? போடி, அவன் மேலே கோவமாக இருக்க. நீ அதில் டேப்லெட்டை மிக்ஸ் பண்ணியா இல்லையாடி? அடி என்னடி சொல்கிற? அது டேப்லெட்டை என்னால் அங்கேயே உட்காந்து பண்ண முடியல சாக்லேட் கூட, அதனால டேப்லெட்டை தனியாக வச்சுட்டு வந்தேடி. சுத்தம். அப்போ ஜேகே சிரிச்சுட்டு என்ன மூக்கோட மூக்கா வச்சு வரசுறான். அப்படி பிளான் செம்மையாக போடுறீங்க போலடி, சும்மா இரு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கட் பண்ணிடுறா. அப்போ கரெக்டாக டிராகன் கிட்ட இருந்து கால். யாரு? தானியாவோட ஆள். பேசு, நல்லா பேசு. டேய் மச்சா. டேய் டிராகனா, என்னடா வேணும் உனக்கு? டேய் மச்சா, எல்லாம் முடிஞ்சு தானே? டேய் நாசமா போனவனே, கேமரா இதை வச்சிருக்கியா என்ன? போயின்லாம் ஒரு மாதிரி திருத்திரன்னு முழிக்கிறா. என்ன? இரு கேட்கலாம் என்ன? சப்படா பார்த்த? டேய் நேற்று நான் கொடுத்த சாக்லேட்டை சாப்பிட்டே தானே? டைனிங் ஹாலில் தாண்டா இருக்க, சாக்லேட்டே இல்லை. எப்பட்றா? டே அந்த கருமத்தில் என்னத்தடா கல் தோஞ்ச?
மச்சான், அதான் நம்ம கூட அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம்ல, அந்த சாக்லேட்டை சாப்பிட்டா சும்மா கின்னுன்னு ஏறுமான்னு. போயின்லாம் வாய பழக்கிறா. சத்தியமா எனக்கு தெரியாதுடி, சத்தியமா தெரியாது. இல்ல நீ ஃப்ராடு ஜேகே, நீ பிளான் பண்ணி தான் பண்ணிருக்க, நீ ஃப்ராடு. நீ சத்தியமாடி பொண்டாட்டி, எனக்கு தெரியவே தெரியாது. டேய், எப்படா அந்த கருமத்தை பண்ணி தொலைச்ச? அதுவா, ஃபெராரோ ரோச்சரும் அந்த சாக்லேட்டும் வாங்கிட்டு போயிட்டு நல்லா மெல்ட் பண்ணிட்டு ஒயின்னு அப்புறம் அந்த சாக்லேட்டுன்னு மேலே நட்ஸ் கோட்டிங் எல்லாம் கொடுத்து அப்புறமா சாக்லேட்டை அழகா பேக் பண்ணி கொண்டு வந்து வச்சா மச்சான். அதான் நாசமா போனவனே, அந்த பேக்கிங் எல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சா? ஒயின்னு யோசிக்கிறா. ஆமா சிக்கன், இந்த பேக்கிங் எல்லாம் வேற மாதிரி இருந்துச்சுல. ஆமாடி, சத்தியமா எனக்கு தெரியாதுடி. நம்பு என்ன? நம்புறேன். என்னடி காலங்கத்தாலே அழகா இருக்க, ஒரு மாதிரி பல உதட்டு இருக்கே அப்படின்னு உதட்ட பிடிக்கிறான். கால் பேசு. பேசுறேன்டி. டேய் நல்லவனே, தெரிஞ்சோ தெரியாமலா எனக்கு ஒரு நல்லது பண்ணி விட்ட. தேங்க்ஸ் தான். அப்போ நடந்துருச்சா? ஐயோ எனக்கு குச்சால்சா இருக்குமாமே. டேய் போன வைடா மயிராண்டி அப்படின்னு சொல்லி வச்சிடுறான். என்ன மேடம் எழுந்து குளிக்க போலையா? சார் என்ன விட்டாதான் நான் குளிக்க போகணும். எதுக்கடி குளிச்சுக்கிட்டு? திரும்பவும் நமக்குள்ள நடக்கதான் போகுது. குளிக்க வேணாம், இப்படியே இருந்துக்கலாம். ஆமா ஜேகே, அந்த வீடியோல அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வாங்கன்னு பாக்குறாங்க. ஆடா பாவி, எப்படி கலட்டி பறக்க விட்டு வச்சிருக்க. பார்த்தா அது ஏசியோட அந்த ரெகுலேட்டர்ல போய் இருக்கு. ஜேகே, ஜெட்டி தானடி, திருஷ்டிக்காக இருக்கட்டும். என்ன இந்த ரூம்ல லாஸ்டா திருஷ்டி பொம்மை மாதிரி இருக்கட்டும் நீ அந்த ஏசியோட இதுல அப்படின்னு சொல்லி 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு அப்படியே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஓகேடா, இதை நான் முடிச்சுக்கிறேன். ஒரு மாதிரி ஜாலியா அந்த மாதிரி கொண்டு போகணுன்னு தான் ஆசைப்பட்டேன். அதே மாதிரி கொண்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு. ஓகே பாஸ்டர்ஸ், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல். சராங்கே.